பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உலகெங்கிலும் உள்ள ஹோப் டிவி நேயர்களாகிய உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற நாமத்தினாலே நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆவியின் வரங்களை குறித்ததான தொடர் செய்திகளை நாம் படித்து கொண்டு வருகிறோம். நிச்சயமாக ஆவியின் வரங்கள் நமக்கு எவ்வளவு அவசியமானது, ஆவியின் வரங்களை குறித்து வேதம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன என்பதனுடைய ஒரு சில அறிமுகங்களை நாம் கடந்த செய்திகளிலே பார்த்திருப்பது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் மற்றொரு செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். ஆவியின் வரங்கள் அந்த காலத்திற்குரியது. இன்று ஆவியின் வரங்கள் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியுமா? ஆவியின் வரங்கள் இன்றைக்கும் ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறதா? ஆவியின் வரங்களை இன்றைக்கும் பயன்படுத்த முடியுமா? இன்று இந்த காலத்திற்கு இது எல்லாம் பொருந்துமா? இந்த அதிசயங்கள், அற்புதங்கள் இவை எல்லாவற்றையும் இந்த நாளிலே சுருக்கமாக நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். தேவன் நம்மை வழிநடத்தும்படி ஜெபித்து நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். அன்பின் ஆண்டவரே, நம்முடைய ஆவியின் வரங்களை குறித்து எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை வேதாகமத்தில் நாங்கள் படிக்கிறோம். ஆனாலும் இந்த காலத்திற்கு ஆவியின் வரங்களும் அதிசயங்களும் அற்புதங்களும் கர்த்தாவே இருக்கிறதா? அது உண்மையா? நாங்கள் கண்களால் பார்க்க முடியுமா என்கிற காரியங்களை இந்த நாளிலே படிக்கும்படியாக நீர் எங்களுடைய இருதயத்தின் கண்களை திறந்தருளும்படியாக இயேசு கிறிஸ்துவிலே ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்திலே ஆவியின் வரங்கள் என்று மிக தெளிவாக அது இருந்ததையும் ஆவியின் வரங்கள் செயல்பட்டதையும் நம்மால் படிக்க முடிகிறது. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், ஆவியின் வரங்கள் இருந்தது, ஆவியின் வரங்களை ஆதிகால திருச்சபை பயன்படுத்தினது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் இந்த காலத்திற்கு அது பொருந்துமா? இந்த காலத்தில் ஆவியின் வரங்களை பயன்படுத்த முடியுமா என்கிற கேள்வி அநேகர் மத்தியிலே காணப்படுகிறது. இந்த ஆவியின் வரங்களை குறித்து கிறிஸ்தவர்கள் மத்தியிலே காணப்படக்கூடிய மிக பெரும்பான்மையான கருத்துக்கள் 2 கருத்துக்கள். ஒரு கருத்து என்னவென்றால், ட்ரெடிஷ்னல் வியூ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பெரும்பான்மையான இந்த ஸ்தாபன சபைகள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஆவியின் வரங்கள் முடிந்து போயிற்று, ஆவியின் வரங்கள் இக்காலத்திற்கு பொருந்தாது என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த தத்துவத்தை சீசேஷனிசம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது சீஸ், நின்று போனது என்று சொல்லக்கூடிய பொருள்படக்கூடிய வார்த்தை. எப்போ நின்று போயிற்று என்று அவர்கள் சொல்கிறார்கள்னா, ஒரு சில வேத வசனங்களை அவர்கள் ஆதாரமாக சொல்லுகிறார்கள். 2வது கருத்து என்னவென்று சொன்னால், கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது இந்த ஆவியின் வரங்கள் தான் எல்லாமே, இந்த ஆவியின் வரங்கள் தான் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு அடையாளங்கள், இந்த ஆவியின் வரங்கள் தான் நாம் ரட்சிக்கப்பட போகிறோம் என்பதற்கான வழி என்று சொல்லி எல்லாமே இந்த ஆவியின் வரத்தை சார்ந்ததாகவே காணப்படும். த எக்ஸ்ட்ரீம் வியூ, மிக ஒரு அதிகப்படியான ஆவியின் வரத்திற்கு முக்கியத்துவத்தை தரக்கூடிய ஒரு வியூ. இது எங்கு இருக்கிறது என்று சொன்னால், பெண்டிகாஸ்டல் திருச்சபையில் அதிகப்படியாக காணப்படக்கூடிய இந்த தனிப்பட்ட இண்டிவிஜுவல் பாஸ்டர்ஸ், தனிப்பட்ட ரீதியில் நடத்தக்கூடியவர்கள் அதிகமாக இதை மாத்திரம் பிடித்து கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். ஆனால் உண்மையாகவே வேதம் என்ன சொல்கிறது? ஆவியின் வரங்கள் நின்று போயிற்றா? அல்லது பெண்டிகாஸ்டல் மூவ்மெண்ட், கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அவர்கள் சொல்வது போல இந்த ஆவியின் வரங்கள் தான் எல்லாமே என்று சொல்லி வேதம் சொல்கிறதா? அப்படின்னா ஒரு சில காரியங்களை இந்த செய்தியிலும் அடுத்த செய்தியிலும் நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். இந்த செய்தியில் நாம் முதலாவதாக இந்த ஆவியின் வரங்கள் நின்று போயிற்று, ஆவியின் வரங்கள் ஆதிகால திருச்சபையோடு முடிந்து போயிற்று என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன வசனத்தை சொல்லுகிறார்கள், அவர்கள் சொல்லக்கூடிய வசனத்தின் அடிப்படை கருத்து சரியானதா என்று சொல்லி நாம் முதலாவதாக ஆராய இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை 8வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அன்பு ஒரு காலும் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது தீர்க்க தரிசனம் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகள் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். சீஸ் என்கிற வார்த்தை வரும் ஆங்கிலத்தில். அப்போது இந்த தீர்க்க தரிசனத்திற்கும் ஒரு முடிவு இருக்கிறது, அந்நிய பாஷை பேசுவதற்கும் ஒரு முடிவு இருக்கிறது, அறிவு என்பதற்கும் ஒரு முடிவு இருக்கிறது. இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தான் அந்த ஸ்தாபன திருச்சபைகள், பெரும்பான்மையான ஸ்தாபன திருச்சபைகள்
ஸ்ட்ரக்சர்டு சர்ச்சஸ், ஆர்கனைஸ்டு சர்ச்சஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த திருச்சபைகள் ஆவியின் வரங்கள் இப்பொழுது இல்லை என்று சொல்லுகிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த வசனத்திற்கான விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த வசனத்தை முழுவதுமாக மேலே கீழே எல்லா பட்சம் நம்ம வாசிக்கும் பொழுது 10வது வசனம் சொல்கிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அப்போ நிறைவானது வர வரைக்கும் எதுவுமே ஒளிந்து போகாது, அது குறைவுள்ளதாக காணப்பட்டாலும். நம்ம முன்னாடியே வாசித்தோம், தீர்க்க தரிசனம் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகள் ஒளிந்து போகும், இதெல்லாம் குறைவுள்ளதாக இருக்கிறது. இது எப்பொழுது ஒளிந்து போகும் என்றால், நிறைவானது வரும்போது ஒளிந்து போகும். இந்த நின்று போயிற்று என்று சொல்லக்கூடிய ஸ்தாபன திருச்சபைகள் இந்த ஆவியின் வரங்கள் நின்று போனதற்கான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதெல்லாம் குறைவுள்ளதாக இருந்துச்சு, இது எல்லாவற்றையும் நிறைவாக நமக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் இந்த பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமம் நமக்கு முழுவதுமாக கிடைத்த பிற்பாடு இந்த ஆவியின் வரங்களுக்கு அவசியம் இல்லாமல் போயிற்று. ஏன்னா தீர்க்க தரிசனம் சொல்லுதல் அப்படின்ற ஆவியின் வரம் தேவையில்லை, ஏன்னா அதை இந்த வேதத்திலே ஆண்டவர் எழுதி கொடுத்து விட்டார். அந்நிய பாஷை பேசுதல் என்கிற வரம் தேவையில்லை, ஏனென்றால் எல்லா பாஷைகளிலும் இந்த வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட எண்ணத்தை உடையவர்களாக அவர்கள் ஆவியின் வரங்கள் நின்று போயிற்று. இந்த பரிசுத்த வேதாகமம் முழுவதுமாக வருவதற்கு முன்பதாக ஆவியின் வரங்கள் அவசியமாக இருந்தது. ஆண்டவர் அதை அனுமதித்தார். இந்த பரிசுத்த வேதாகமம் முழுவதுமாக நம்முடைய கையில் கிடைக்க பெற்ற பிறகு அதற்கான அவசியம் இல்லாமல் போனது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த வேத பகுதி உண்மையாகவே அதை குறித்ததாக இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக அதை குறித்ததாக அல்ல. எதை குறித்ததாக இருக்குதுன்னா, எப்பொழுது நிறைவானது வரும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் தான் நிறைவானது வரும். அதுதான் நிறைவான நாள். வசனம் 12வது வசனம் சொல்கிறது, இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இது எல்லாம் ஆண்டவருடைய வருகையை குறித்தும் ஆண்டவருடைய வருகைக்கு பின்பாக நித்தியமாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்தை குறித்தும் பவுலார் எழுதுகிறார். அப்போ ஆண்டவருடைய வருகை மட்டுமாக எதுவுமே நிறைவாக மாறப்போகிறது இல்லை. அப்போ ஆண்டவருடைய வருகை மட்டுமாக நிறைவானதாக மாறாமல் இருக்க போகிறது என்றால், குறைவுள்ளதாக காணப்படக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது காணப்படத்தான் செய்யும். ஆண்டவருடைய வருகை மட்டும் எதுவும் ஒளிந்து போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. நிறைவானது வரும்பொழுதுதான் குறைவானது ஒளிந்து போகும். பெரும்பான்மையான ஸ்தாபன திருச்சபைகள் சொல்லுவது போல ஆவியின் வரங்கள் ஒளிந்து போயிற்றா என்றால் நிச்சயமாக அல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மட்டும் ஆவியின் வரங்களுக்கு வேலை இருக்கிறது. ஏனென்றால் ஆவியின் வரங்கள் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கடந்த செய்தியில் நம்ம பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையே ஊழியமானது இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக சொல்லப்பட்டு பிரசங்கிக்கப்பட்டு அதன் பிறகுதான் முடிவு வரும் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஊழியம் நடைபெற வேண்டும் என்றால் ஆவியின் வரங்கள் அவசியமானதாக காணப்படுகிறது. ஊழியம் செய்ய விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுக்கிரகம் அவசியமானதாக காணப்படுகிறது. எனவே ஸ்தாபன திருச்சபைகள் சொல்லுவதைப் போல உண்மையாகவே இந்த ஆவியின் வரங்கள் எல்லாம் ஒளிந்து போயிற்றா என்றால் நிச்சயமாக அல்ல. ஆவியின் வரங்கள் இன்றைக்கும் நமக்கு உண்டு, வேதம் சொல்லுகிறது. அதை எப்படி நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள், ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் நான் ஆவியை ஊற்றுவேன். இங்கே வசனம் அழகாக சொல்கிறது, அவருடைய ஆவியை ஊற்றுவேன். எப்பொழுது ஊற்றுவேன் என்று சொல்கிறார் சொன்னால், அதற்கு பின்பு. இங்கே காலத்தை குறிப்பிடவில்லை, அதற்கு பின்பு என்கிற வார்த்தை மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு என்கிற வார்த்தைக்கு எந்த காலத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும்? நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட காலத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா வசனம் அதற்கு பின்பு என்று தான் சொல்கிறது. எதற்கு பின்பு, எப்பொழுது என்று சொல்லவில்லை. வேதத்திலே அதே வசனத்தை நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடியும். பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதையும் அந்த இடத்திலே பேதுருவினுடைய முதல் பிரசங்கத்தையும் நாம் பார்க்க முடியும். அங்கு
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, யோவேல் 2:28 என்ன வார்த்தைகள் சொல்லப்பட்டதோ அதே வார்த்தைகள் மீண்டும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனங்களிலே வருவதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் ஒரே ஒரு மாற்றம் என்னவென்றால், அங்கு அதற்கு பின்பு என்று வேதவசனம் சொல்லுகிறது, இங்கு என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பு என்கிற வார்த்தை அங்கு வந்தது, இங்கோ கடைசி நாட்கள் என்கிற வார்த்தை வருகிறது. அப்படி என்று சொன்னால், கடைசி நாட்கள் வரையிலே ஆவியானவர் ஊற்றப்படுவார். கடைசி நாட்கள் வரையிலே ஆவியின் வரங்களானது இந்த பூமியில் ஆவியானவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்படும். கடைசி நாட்கள் வரையிலே ஆவியின் வரங்கள் மூலமாக ஊழியங்கள் செய்யப்படும். கடைசி நாட்கள் மட்டுமாக ஆவியின் வரங்களை சபையார் எல்லாரும் பயன்படுத்துவார்கள். இங்கு எல்லாரையும் குறிப்பிடுகிறது. உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்கிறது. வாலிபர்கள் என்று வேதம் சொல்கிறது. மூப்பர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஊழியக்காரர் ஆண்களை குறித்து வேதம் சொல்கிறது. ஊழியக்காரிகள் பெண்கள் என்று வேதம் சொல்கிறது. எல்லார் மேலும், அதுதான் முன்னாடியே வசனம் சொல்கிறது, மாம்சமான யாவர் மேலும். அப்படி என்றால் ஆவியின் வரங்கள் குறிப்பிட்ட சிலருக்கு தானே அப்படின்னா இல்லை, தேவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாருக்குமே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம் சொல்கிறது, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பிற்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். இதுதான் கண்டிஷன், நிபந்தனை. மனம் திரும்பி பாவ மன்னிப்பிற்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆவியின் வரம் கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய வரம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்விக்கு பதில் வேதம் அழகாக சொல்கிறது. யாரெல்லாம் மனம் திரும்பி பாவ மன்னிப்பிற்கென்று இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவியின் வரமானது கொடுக்கப்படுகிறது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, எல்லாருக்கும் சுகமாக்கும் வரம் கிடைக்குமா, எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரம் கிடைக்குமானா அதுதான் இல்லை. அவனவனுக்கு ஏற்றபடி தமது சித்தத்தின்படியே ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறார். அதை நம்ம மறந்துடக்கூடாது. இன்று நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியானது, ஆவியின் வரங்கள் வல்லமையாக ஆதிகால திருச்சபையில் செயல்பட்டது, அதெல்லாம் முடிந்து போயிருச்சா அப்படின்னா முடிந்து போகவில்லை, இன்றைக்கும் இருக்கிறது. நம்ம வாசித்த அந்த வேத பகுதியிலே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே பேதுரு சொல்லும் பொழுது அவருடைய நாளை அவர் கடைசி நாள் என்று குறிப்பிட்டு சொல்லுவார். ஏன்னா 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையா இருக்கிறதே. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்களெல்லாம் அறியாமையில் இருக்கிறாங்க. ஆவியின் வரங்கள்னா என்னன்னே தெரியாமல் இருந்தாங்க அந்த ஜனங்கள். அங்கு சபையாக கூடி இருக்கிறாங்க. பெந்தைக்கோஸ்தே என்கிற பண்டிகைக்கு யூதர்களுடைய 12 வயதிற்கு மேற்பட்ட எல்லா ஆண் மக்களும் எங்கிருந்தாலும் அந்த இடத்துக்கு வருவாங்க, தேவாலயத்திற்கு வருவாங்க, எருசலேமிற்கு வருவாங்க. அவர்கள் முன்பாக இந்த ஆவியின் வரங்கள் செயல்படுகிறதை பார்த்து அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அறியாமையில் இருக்கிற ஜனங்கள், அவர்களை பார்த்து பேதுரு சொல்கிறாரு, நீங்கள் இதை வெறி கொண்டவர்கள் என்று நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையினுடைய நிறைவேறுதல். 16வது வசனம் சொல்கிறது, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. அப்போ யோவேல் சொன்ன அதற்கு பின்பு என்கிற வார்த்தையை இங்கு மாற்றி போட்டு பேதுரு என்ன சொல்கிறார்னா, கடைசி நாட்களில். ஏன் இதை கடைசி நாள் என்று பேதுரு நினைத்தாருன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லியிருப்பார், நான் போகிறேன், நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க எல்லாம் வந்துட்டு உம்முடைய ராஜ்யத்திற்கு எப்போ வரும், உம்முடைய ராஜ்யம் எப்போ வரும் என்று கேட்கும் பொழுது, என்னுடைய பிதாவினுடைய நேரத்தை நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பாதீங்க, உங்களுடைய வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமரியா முழுவதிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சி கொடுப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லிட்டார்.
அப்போ இவர் என்ன நினைச்சிட்டாருன்னு சொன்னா, பேதுரு, எங்களுக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்ட உடனே நாங்கள் உலகம் முழுவதும் சாட்சிகளாக இருக்க போறோம். எருசலேமில் இன்னைக்கு சாட்சி கொடுக்கிறோம், சீக்கிரத்தில் யூதேயா முழுவதும் கொடுக்க போறோம், சீக்கிரத்தில் சமாரியா முழுவதும் கொடுக்க போறோம், சீக்கிரத்தில் உலகம் முழுவதும் கொடுக்க போகிறோம். இதுதான் ஆண்டவருடைய வருகைக்கான அடையாளம் என்று அவர் நினைத்ததினாலே அவர் அதை கடைசி நாள் என்று குறிப்பிட்டார். ஆனால் வேதாகமத்திலே நம்ம பார்க்கும் பொழுது கடைசி காலத்திற்கு அநேகமான அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்ற 24ஆம் அதிகாரத்தை எடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது, கடைசி காலத்தில் மேலும் கொடிய காலங்கள் வரும் என்று அறிந்திருக்கிறீர்கள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி, கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், ஏராளமான இயற்கை சீற்றங்கள், ஜனத்திற்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜ்யமும், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ கடைசி நாள் என்று நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா, 18ஆம் நூற்றாண்டிற்கு பிற்பகுதியை தான் நம்மால் சொல்ல முடியும். அப்போ பேதுரு அப்போ சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, கடைசி நாட்களில் ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார் அப்படின்னு சொல்றார். பேதுரு நாட்களில் ஊற்றப்பட்டது முன்மாறி, கடைசி நாட்களிலே ஊற்றப்படக்கூடியது பின்மாறி. அப்போ இன்னைக்கு செய்தியில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விக்கு பதில் என்னவென்றால், பரிசுத்த ஆவியின் வரங்கள் இன்றைக்கு நம்முடைய சபைகளில் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது என்பதை வரக்கூடிய செய்திகள் நம்ம பார்ப்போம். ஆவியின் வரங்கள் இந்த நாளிலே நமக்கு பிரயோஜனமுடையதாக இருக்கிறதா? நிச்சயமாக பிரயோஜனமுடையதாக இருக்கிறது. ஆவியின் வரங்கள் என்ன என்பதை நாம் முழுவதுமாக புரிந்து கொண்டோம் என்றால் அது பிரயோஜனமுடையதாக காணப்படும். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கடைசி நாட்களிலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள், என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம், அக்கினி, புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். இந்த அனுபவங்கள் எல்லாம் 1755ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு நடந்தது. 1755ஆம் ஆண்டிற்கு பிற்பாடாக மகா பூமி எதிர்ச்சி லிஸ்பான் நகரத்தில் ஏற்பட்டது. இன்னும் 1780ஆம் ஆண்டு ஒரு நாள் பகல் முழுவதும் சூரியன் கருப்பாகவும் இரவிலே சந்திரன் இரத்தமாகவும் காணப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பு நிச்சயமாக மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவர் ஆவியை ஊற்றுவேன் என்று பேதுரு மூலமாக சொல்லுகிறார். யோவேல் மூலமாக சொன்னதை பேதுரு மூலமாக மீண்டும் நினைவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்து வருகிற வரையிலே நிச்சயமாக அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆவியின் வரங்கள் கொடுக்கப்படும் என்பதை நாம் மீண்டும் மீண்டும் வேதாகமத்தின் மூலமாக பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்காக நான் உங்களை குறித்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். முதல் செய்தியில் நம்ம பார்த்தோம், ஆவியின் வரம் என்பது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய கிருபை. அடுத்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்து வருவார் என்று காத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆவியின் வரங்கள் உண்டு என்பதை இந்த வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆவியின் வரங்கள் இல்லைன்னு நம்ம சொன்னோம்னா நம்ம இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருக்கவில்லை என்று அர்த்தம். வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். காத்திருக்கிறோமா? காத்திருக்கிறோம் என்று சொன்னால் ஆவியின் வரங்களை பெற்றிருப்போம். ஆவியின் வரங்களை பெற்றிருந்தோம் என்றால் அந்த ஆவியின் வரங்களை பயன்படுத்தி இருப்போம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாராவது நம்ம இடத்துல வந்து ஆவியின் வரங்கள் இல்லை, அதெல்லாம் முடிந்து போயிற்று என்று சொன்னால் அது வேதத்திற்கு முரணானது. ஆவியின் வரங்கள் நிச்சயமாக ஆண்டவருடைய வருகை மட்டும் இந்த பூமியிலே செயல்படும் என்பதை இந்த வசனங்கள் மூலமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆவியின் வரங்கள் ஒளிந்து போகும்,
குறைவானது நிறைவானது வரும்போது ஒளிந்து போகும், உண்மைதான். ஆனால் அந்த நிறைவானது கிறிஸ்துவனுடைய வருகை மட்டும் ஏற்படாது என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்துவனுடைய வருகை மட்டும், அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்கள் ஆவியின் வரத்தில் குறைவில்லாதவர்களாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் முன்பாக சொன்னேன், பேதுருவினுடைய நாட்களிலே, பெந்தைக்கோஸ்தை நாளிலே வந்த அனுபவம் முன்மாரியின் அனுபவம். அதாவது ஆவியானவர் பொழிந்தருளப்படக்கூடிய முதல் தருணம் அது கிறிஸ்தவ சபையினுடைய துவக்கமாக இருந்தது. அதே போல கிறிஸ்தவ சபையினுடைய நிறைவும், அதாவது கிறிஸ்துவின் வருகையினுடைய நிறைவும் அதே போல ஒரு ஆவியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவமாக காணப்படும். ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சகரியா புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். சகரியா 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்மாரி களத்து மலையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். முன்மாரி சபைக்கு கொடுக்கப்பட்டு சபையானது ஆதி காலத்தில் வல்லமையாக எழும்பி பிரகாசித்து இத்தனை நாட்களாக இந்த சத்தியத்தை நமக்கு தொடர்ச்சியாக தலைமுறைகள் தாண்டி கொண்டு வந்து கொடுத்திருக்கிறது. இப்பொழுது அந்த விதைத்த பயிரானது முளைத்து வளர்ந்து அறுவடைக்கு தயாராக இருக்கும் பொழுது அறுவடைக்காக ஒரு மலையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டும். அந்த அறுவடையின் மலையை குறித்து தான் பேதுரு சொல்லும் பொழுது நம்ம பார்க்கிறோம். முன்மாரியினுடைய அனுபவத்தை யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்திலிருந்து அவர் எடுத்து பேசி இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனாலும் கடைசி நாட்களிலே என்கிற வார்த்தையை ஆவியானவர் அங்கு பயன்படுத்த வைத்தார். ஏனென்று சொன்னால் கடைசி நாட்கள் என்பது இனிமேல் தான் வரப்போகிறது என்பதை அந்த நாளிலே பேதுரு அறியாமல் இருந்த போதும் ஆண்டவராகிய தேவன் அவருக்கு அந்த வார்த்தையை கொடுத்து இனிமேல் வரப்போகிற ஜனங்களுக்கு ஆவியின் வரங்கள் உண்டு என்பதை சொல்லும்படியாக அந்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்கிற விதத்திலே இந்த வசனங்களை கொடுத்திருக்கிறார். பின்மாரி மலைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளியில் அவருக்கு பயிருண்டாக அவர்களுக்கு மலையை கட்டளையிடுவார். அப்போ ஆவியின் வரங்கள் இல்லைன்னு சொல்கிறவங்க யாருன்னா ஆண்டவரிடத்திலே கேட்காதவர்கள். ஆவியின் வரங்கள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் யார் என்றால் ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்காதவர்கள். ஆவியின் வரங்கள் உண்டு. ஆவியின் வரங்கள் இந்த நாட்களிலும் செயல்படுகிறது என்பது வேதம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான பாடம். இன்னொரு வேத பகுதியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மார்க்கு எழுதின நற்செய்தி நூலிலே 16ஆம் அதிகாரம். இது ஒரு ஊழிய கட்டளை. இந்த ஊழிய கட்டளையை குறித்து நம்ம மத்தேயு புஸ்தகத்தில் வாசிக்கலாம், மார்க்கு புஸ்தகத்தில் வாசிக்கலாம், லூக்காவில் வாசிக்கலாம், யோவானில் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பதாக சொன்ன வார்த்தைகள் 16ஆம் அதிகாரத்தில் 15லிருந்து 20 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நீங்கள் புறப்பட்டு போங்கள்னு சொல்லுவார். 15ஆம் வசனம் சொல்கிறது, பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இந்த ஊழிய கட்டளையானது சீஷர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படலை, தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டளையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமடைவார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது எல்லாமே தேவன் கொடுத்த ஊழிய கட்டளையில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். யாரெல்லாம் அந்த ஊழிய கட்டளையை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் தேவன் கொடுத்த வரங்களாக இந்த வரங்கள் காணப்படுகிறது. இன்றைக்கு இந்த வரங்கள் இல்லை என்று நாம் நினைத்தால் நம்மையே நாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். யார் இந்த வரங்கள் இல்லை என்று சொல்லுவாங்கன்னா, நான் ஊழியம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த வரங்கள் இல்லை என்று சொல்லுவாங்க. ஏன்னா வரங்கள் இருந்தால் வேலை செய்யணுமே. ஆண்டவர் சொல்லுகிறாரு, விசுவாசிகளானவர்கள் செய்யக்கூடிய அற்புதங்களாவன, அடையாளங்களாவன என்று சொல்லி பட்டியல் போடுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியின் வரங்கள் இன்றைக்கும் செயல்படுகிறது. இன்றைக்கும் விசுவாசம் உள்ளவனாகி பாவ மன்னிப்பிற்கென்று மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறக்கூடியவர்களுக்கு அந்த ஆவியின் வரங்கள் கொடுக்கப்படுகிறது. அந்த ஆவியின் வரங்களை தேவனுடைய ஊழியத்திற்கென்று நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த ஆவியின் வரங்கள் இன்றைக்கு செயல்படுகிறது என்பதை இந்த நாளிலே தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த வார்த்தை தேவனுக்கென்று நீங்கள் பயன்படுத்துகிறீர்களா? யோசித்து பாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.